வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஒரு பக்கம் முழுக்க காதல் திருமணம் செய்து கொண்ட பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இந்த பக்கம் இருக்காங்க. ஒரு டேய் இன்னைக்கு நம்ம செத்தோண்டா. நம்ம வீட்லலாம் காதலுக்கு நோ சொல்ல மாட்டாங்கப்பா, ஏன்னா நம்ம அம்மா அப்பாவே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களே நீங்க, எங்களை மட்டும் காதல் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிங்களே ஏங்க? கட்டி போட்டு நானும் வேலை நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டானு. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு உங்க அப்பா அம்மாலாம் லவ் பண்ணும்போது அடே அப்பா அப்படி லவ் பண்ணுவாங்க. நான் எங்கேயோ எப்பயோ போயிருக்க வேண்டியவன். வாழ்க்கை சாமி மாதிரி ஒரு பொண்டாட்டி. உங்க அப்பா அம்மாவோட லவ்வோட பியூட்டிஃபுல்லான போர்ஷன் எதுன்னு நினைக்கிறீங்க? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஊர் வந்து கரூர் மாரியம்மன் திருவிழா நல்ல வருஷம் ஃபெஸ்டிவலா நடக்கும் சார். கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு உங்க அம்மா நின்று கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு. அல கேட்கும் போது அப்படியே எப்படி சொல்றது, எங்க அம்மாவா எங்க அப்பா அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எங்க அப்பா வந்து அப்ப ரஜினி ஃபேன், அதனால ரஜினி வந்து எப்படின்னா ட்ரெஸ் போடுவாரோ அது மாதிரியே போட்டு இந்த சைடு பார்த்தா திருவிழா பசங்க, அந்த சைடு பார்த்தா அக்கா பொண்ணு, பின்னாடி திரும்பலான்னு பார்த்தா அங்க மாமா பொண்ணு. சூப்பர் மாமா. ஏய் உன்னை நான் மாமான்னு கூட எத்தனை வாட்டி எல்லாம் போட்டி போட்டு இருப்பாங்க. அத்தனை பெரிய உரி அடிச்சு மாமாவும் பல தடைகளை தாண்டி போட்டி போட்டு கல்யாணம் பண்ணவங்க நீங்க தான். பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வேணாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க சார். இல்ல நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா பக்கத்து வீடு தான் சார். எங்க அம்மா ஜன்னலுக்கு பக்கத்திலே சின்ன ரோஜா அத நினைச்சு தவாடுதம்மா இந்தரா ஏதோ சம்திங் சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. கோழியே வந்திருக்கு, சாப்பிட வேண்டியதுதான். அப்ப எங்க அப்பாவுக்கு பிடிச்சி போய் அப்ப ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. போனவ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களேன். 2 புள்ள பெத்தோம், இன்னும் பிரியாணி கிட்ட தெரியல கொடுங்க. எப்படி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப அப்படியே ஒர்க் மைண்டடா இருந்தார். சொல்லுவேன் பேசுங்க. ஓகே பை. இந்த இடம் மீட் பண்ண உடனே வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொன்னா இல்ல என்ன பேசுவீங்க அப்படி? சும்மா பேசுவோம் சார். அது பேச அப்புறம் வச்சிடலாமா ஃபோன் ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. இல்ல பேசுங்க இல்ல